தமிழக அரசு பள்ளிகளில் சீருடைகளின் வண்ணம் மாற்றப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை நமது திருச்செங்கோடு செய்தியாளர் விஜயகுமாரிடம் கேட்டறியலாம். விஜயகுமார், அமைச்சர் செங்கோட்டையன் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. சீருடை மாற்றம் குறித்து அவர் என்ன சொன்னார்? விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று மாலை 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 635 பள்ளிகளுக்கான அதாவது தனியார் பள்ளிகளுக்கான தற்காலிக அங்கீகாரம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதுல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களிடையே பேதம் இல்லாமல் இருப்பதற்காக அரசு பள்ளிகளில் அடுத்த ஆண்டு முதல், அதாவது அடுத்த கல்வியாண்டு முதல் சீருடைகளில் மாற்றம் ஏற்படும். அதாவது 3 வர்ணங்களில் சீருடைகள் மாற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இடையே பேதங்கள் இருக்காது என்பதையும் தெரிவித்துள்ளார். பத்மபிரியா, எத்தனை நிறங்கள்ல இந்த சீருடை மாற்றமானது நடைபெறும்? நடைமுறைக்கு எப்போது வரும் என்ற தகவல் ஏதேனும் இடம்பெற்றதா? இந்த கல்வியாண்டுக்கான சீருடைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும், அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த 3 வர்ணங்களிலான சீருடைகள் மாற்றங்கள் செய்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். பத்மபிரியா, சீருடை வண்ண மாற்றம் தவிர அவருடைய அறிவிப்புகள்ல வேற ஏதேனும் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றதா? அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில், மாவட்ட தலைநகரங்களில் IAS போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படும் எனவும், அது மட்டும் இல்லாமல் நீட், IIT, JEE போன்ற தேர்வுகளை மாணவர்கள் அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் சந்திப்பதற்கான வகையில் வாரத்தில் 3 நாட்கள் அந்த மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளிலேயே, அந்தந்த பள்ளிகளிலேயே சிறப்பு வகுப்புகள் சிறந்த கல்வியாளர்களை கொண்டு நடத்தப்படும் என தெரிவிச்சிருக்க பத்மபிரியா.